இந்தியா பாகிஸ்தான் போரின் வெற்றி தினத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய ராணுவ அமைச்சர் எந்த சவாலுக்கும் இந்தியா தயார் என்று உறுதி தெரிவித்தார். கடந்த 1971ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வாகை சூடியதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 45வது வெற்றி தினத்தை முன்னிட்டு செவ்வாயன்று டெல்லி இந்தியா கேட்டில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர், ராணுவ தளபதி ஜெனரல் தல்பீர் சிங் சுஹாக், கடற்படை தளபதி அட்மிரல் R.K. தோவான், விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அரூப் ரஹா ஆகியோர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து உயிர் துறந்த போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக நிருபர்களிடம் பேசிய அமைச்சர் மனோகர் பாரிக்கர், முந்தைய காலகட்டத்தை காட்டிலும் இந்திய முப்படைகளின் செயல்பாடு மேம்பட்டு இருப்பதாகவும், பயங்கரவாத அச்சுறுத்தல், எல்லையில் ஊடுருவல் என்பது போன்ற எந்த சவாலையும் சந்திக்கும் திறனுடன் நமது ராணுவம் விளங்குவதாகவும் கூறினார். Ultimately, that comes with the situation. Each situation differs, but I think we are quite well prepared. கடந்த 1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தானிய படைகளை இந்தியா வெற்றி கண்டதன் பலனாகவே பாகிஸ்தானில் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று வங்கதேசம் எனும் புதிய நாடாக மலர்ந்தது குறிப்பிடத்தக்கது.